ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். துவரம்பருப்பு டப்பாவில் நீ இந்த 3 பொருளை மட்டும் சேர்த்து வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வா. நீ சாகும் வரை செல்வந்தராகவே வாழ்வாய். உன்னை தேடி அசுர வேகத்தில் செல்வம் வரும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வ பிரச்சனையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மாறி செல்வத்தால் ஆன எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும். உன்னை தேடி விரைவாகவே செல்வத்தை நீ பார்க்க முடியும். உன் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு, இந்த செல்வத்தால் இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த நாள் இப்பவுமே உனக்கு கிடைக்க போகுது. நீ துவரம்பருப்பு டப்பால வச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லு, வேற எதுவுமே நீ செய்ய வேண்டாம். நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை நீ கண்கூடாகவே பார்ப்ப. உன்னுடைய வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செல்வ பிரச்சனைகளிலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தையும் அந்த பொருளை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து கொண்டே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அப்போதே அதனை அறிந்து கொள்ளவும் முடியும். உங்களுடைய வீட்டில் துவரம்பருப்பு டப்பா இருக்குல்லவா, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. அதை எடுத்ததுக்கப்புறமா அதில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதாவது துவரம்பு டப்பாவை நீங்கள் எடுத்தோடனே அதில் முதல் விஷயமா வைக்க வேண்டியது வேற ஒன்றும் இல்லைங்க. இதை ஒரு பையில கூட வைக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா சுருக்கு பை போல் விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு கூட வைக்கலாம், இல்லை பேப்பரில் கூட மடித்து கூட வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இங்கே முதல் விஷயமா எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுருக்கு பை எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்துக்கோங்க. சும்மா 1-2 எடுத்துக்கிட்டு அதை வச்சு பயன்படுத்த நினைக்காதீங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்பு எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இரண்டாவது விஷயமா ஒரு 11 எண்ணம் கொண்ட நாணயங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 11 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக அதில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வசம்பு தான். இந்த 3 பொருட்களையும் சேர்த்து உங்களுடைய துவரம்பருப்பு டப்பால நீங்கள் வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உங்களை தேடி வரும். அது வச்சதுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதாங்க. அதை வச்சிட்டதுக்கு அப்புறம் மறக்காம இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிடுங்க. அதனால தான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில நினைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் துவரம்பருப்பு டப்பால வச்சுட்டேன் அப்படின்றதுக்கு அப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இதை நீங்க சொல்லணும் அவசியம் இல்லைங்க. அந்த மந்திரம் இதுதான். ஓம் மகாலட்சுமி தாயே வருக, ஐஸ்வர்யம் தருக. ஓம் மகாலட்சுமி தாயே வருக, ஐஸ்வர்யம் தருக. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செல்வ பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. அடுத்த கணமே உங்கள் வாழ்க்கையில் செல்வம் குவிந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, அது அனைத்துமே நீங்கி செல்வத்தால் நீங்கள் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வாழ முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு விஷயத்திற்கு, அதாவது இந்த ஒரு பரிகாரத்துக்கும் மந்திரத்துக்கும் இருக்குங்க. நம்பிக்கையோடு சொல்லிவாங்க, நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். காலை எழுந்த உடனே உன்னுடைய வீட்டின் முன்பு இதை மட்டும் எடுத்து தெளித்து விடு. இனி எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது. எதிரிகள் எல்லாரும் பொடி பொடியாக்கி விடுவார்கள். யாராலும் உன்னை தடுக்க முடியாது, உன்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அதாவது உங்க வீட்டு முன்பு நீங்க காலை பொழுது எழுந்துச்சு உடனே இதை மட்டும் எடுத்துட்டு போய் உங்க வீட்டின் முன்பே தெளித்து விடுங்க. அப்படி தெளித்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய நாளையும் உங்களுடைய வீட்டின் முன்பு உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் தொடங்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். முக்கியமா தரித்திரங்களை கூட இது நிறுத்திடும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் இருக்கிறது. அப்பேற்பட்ட பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிலிருப்பேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது கிடையாது, நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போகிறதில்லை. நீங்கள் மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வரது கிடையாது. நீங்கள் அதனால் மறக்காமல் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வீட்டில் காலை பொழுதுல நீங்கள் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சிறிதளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வீட்டு முன்பு தொளிக்கக்கூடிய தண்ணிக்கு தேவையான பாத்திரம் தானே, அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க, அதை கூட எடுத்துக்கலாம்.
அதை பொடி பண்ணியோ இல்லை இருக்கக்கூடிய வாங்கியோ அந்த தண்ணீரில் அதை கலந்துருங்க. அந்த தண்ணீரில் கலந்ததுக்கப்புறம் சுக்கு பொடி இருக்குது பார்த்தீங்களா, சுக்கு பொடி, அந்த சுக்கு பொடி கலந்து வீட்டு முன்பு தெளித்து விடுங்க. அதாவது தண்ணீரில் மஞ்சள்லையும் அப்புறம் சுக்கு பொடியும் மட்டும் கலந்து உங்கள் வீட்டு முன்பு தெளித்து கோலம் போடுறது, அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கலாம். இந்த 2 விஷயத்தை சேர்த்து தொளிச்சுக்கிட்டே வாங்க, தினமும் தொளிச்சுக்கிட்டே வாங்க. முடிஞ்சா சாணியை கரைச்சி தொளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, மாட்டுச்சாணம், கோமாதாவின் சாணியை கரைச்சி தொளிக்கிறது. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு இதையும் நீங்கள் எடுத்து செஞ்சு தொளிச்சிட்டு வாங்க. நிச்சயமா நீங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கண்கூடாகவே பார்க்க முடியும். எது நினைத்து நடக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நினைத்ததை விட பெரிய அளவு மாற்றத்தை நீங்களே உங்களுடைய கண் முன்னாடி பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சக்தியுடைய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க இது. நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய வீட்டில் நம்பிக்கையோடு நீங்கள் இதை தெளித்து வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி எல்லாமே நீங்கி பொடி பொடி ஆகிடும். யாராலும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தடுக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் அடைவது நிச்சயம் உருவாக்கப்படும். அப்பேற்பட்ட சக்தி இருக்குதுங்க இந்த ஒரு இதற்கு. அதனால முழுமையோட நம்பிக்கையோடு நீங்க போய் செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். உன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று 9 நாட்கள் தொடர்ச்சியா இந்த ஒரு பூஜையை மட்டும் செய்து வா. நீ நினைத்த காரியம் எதுவாயினும் அது நடந்தே தீரும், தடைகள் எல்லாத்தையும் தவிர்த்து. அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு விநாயகர் கோவிலுக்கு சென்று இதை 9 நாட்கள் நீ செய்து வருவது மூலியமா உன் வாழ்க்கையே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். விநாயகர் கோவிலுக்கு சென்று நம்ம செய்யக்கூடிய ஒரு சில பூஜைகள், ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பெரிய மாற்றம் ஏற்படும். முக்கியமா இந்த ஒரு விநாயகர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு செஞ்சீங்கன்னா நீங்க நினைத்த காரியம் எதுவாயினும் அது தடைகளே இருந்தாலும் சரி, அந்த தடை எல்லாமே பொடி பொடியாகி அது எல்லாத்தையுமே நீக்கி உங்க வாழ்க்கையில அது நடக்க வைக்கும். அப்பேற்பட்ட சக்தி இந்த கோவிலுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்க இதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தான் இதை ஆரம்பிக்கணும். இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில கூட நீங்க ஆரம்பிக்கலாம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை நேரத்தில், அதாவது பாத்தீங்கன்னா இதை மதியம் சாயந்தரம்லாம் போகாதீங்க, காலை நேரத்திலே போயிருங்க. ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிக்கணும். 9 நாட்கள் தொடர்ச்சியா செய்யணும். இதை நீங்க காலையிலேயே ஆரம்பிச்சிடணும். டைம் லேட் பண்ணக்கூடாது. காலையிலேயே ஆரம்பிச்சிருங்க. சரியா? அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு தான் நீங்க போகணும். வேற எந்த ஒரு விநாயகர் கோவிலுக்கும் போகணும். நிறைய நபர்கள் எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, நாங்களே வீட்டு முன்னாடியே கோவில் விநாயகர் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அங்க போகக்கூடாது. அரச மரத்தடியின் விநாயகர் கோவிலுக்கு தான் நீங்க போகணும். அதுலதான் அனைத்து விஷயங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். விநாயகர் கோவிலுக்கு, அதாவது அரசமடி கோவில் விநாயகர் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் பக்கத்துல இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அரச மரத்தினுடைய விநாயகர் கோவில் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு வாங்க. 9 நாட்கள் தான், நீங்க ரொம்ப எல்லாம் போக தேவையில்லை. வெறும் 9 நாட்கள் நீங்க போய் பண்றது மூலியமா அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். காலை நேரத்துல தான் போகணுங்க, அதனால சீக்கிரமா போக பாருங்க. அதாவது 9 நாட்கள் நீங்க போக போறீங்க. முதல் விஷயமா விநாயகர் கோவில் போனதுமே செம்பருத்தி பூ இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 8 இல்ல 9 செம்பருத்தி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவை எடுத்து சுத்தி விநாயகருக்கு வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா ஒரு சிறிய தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, அதை உடைச்சி அங்க வைங்க. அதாவது பாத்தீங்கன்னா உடைச்சி வைக்கிறத விட செதற தேங்காய் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா உடைச்சி வைக்கிறதோட செதற தேங்காய் போடுங்க, ரொம்ப நல்லது. இதே மாதிரி போயிட்டு 9 நாட்கள் தொடர்ச்சி செஞ்சுவாங்க. விநாயகருக்கு பூ வச்சு வெடலை போட்டு வரீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சாதாரண விஷயம். முடிஞ்சா ஒரு தீபத்தையும் ஏற்றிட்டு வந்துருங்க. அரச மரத்து நேரத்துல காத்துகள் பலமா இருக்கனால அணைஞ்சு போகலாம் விளக்கு, அதனால தீபம் ஏற்ற கூட வேணாம். நீங்க போய் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்க நினைத்த காரியம் எதுவாயினும் சரி, அது உடனே நடக்கும். தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி. அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு அரச மரத்தடியின் விநாயகர் கோவிலுக்கு இருக்குங்க. அரச மரத்த